ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம ட்ரெடிஷ்னலான அப்பளம் கூட்டு செய்யலாம் வாங்க. இது ரொம்ப டேஸ்டா பிரமாதமா இருக்கும். வத்த குழம்பு, ரச சாதம், சப்பாத்தி, சாதத்துல கூட்டு போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா இது உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். முதல்ல ஒரு பவுல்ல 100 கிராம் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்து 2 முறை கழுவி 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். பிறகு ஒரு குக்கர்ல ஊற வச்ச பருப்பை போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் 100 கிராம் பொடியா நறுக்கியது, தக்காளி 100 கிராம் பொடியாக நறுக்கியது, 5 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பிறகு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். பிறகு 3 பச்சை மிளகாயை உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்குங்க. அடுத்து 100 கிராம் கட் பண்ண உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அதிக உருளைக்கிழங்கு சேர்க்கக்கூடாது. 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு பிறகு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி ஸ்டவ்ல வச்சு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பிறகு ஒரு கடாயில 100 கிராம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் 10 அப்பளம் பொரிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து தாளிக்க 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/4 ஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பருப்பை லைட்டாக மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப மசிக்கக்கூடாது. கெட்டியாக இருந்தால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரை ஸ்டவ்வில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். பிறகு தாளிப்பை சேர்த்துக்கலாம். பொரிச்சு எடுத்து வச்ச அப்பளத்தை ஒரு 6 அப்பளம் பொடிச்சு சேர்த்துக்கலாம். அப்பளம் போட்டதும் கொஞ்சம் கெட்டியாகும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி, நெய் 1/4 ஸ்பூன் சேர்த்து இறக்கினால் சுவையான கடலைப்பருப்பு அப்பளக்கூட்டு ரெடி. செய்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் குக் வித் அபிஸ் மாம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ்.